ஓம் சாந்தி. இன்னைக்கு அவ்யக்தவாணி பட்டியில் 31வது நாள் அக்னி சிறகுகள். அவ்யக்தவாணியோட டேட்டு 15/3/84. ஸோ இன்னைக்கு முரளி ஃபுல்லாக ஹோலி ஃபெஸ்டிவல் பற்றி, ஹோலி பண்டிகை பற்றி தான். ஸோ இந்த முரளியில் பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு பார்த்தா, நம்மளோட ஞாபகார்த்தம் பாபா சொல்கிறார். துவாபரயுகத்துலேருந்து என்னெல்லாம் பண்டிகை வந்ததோ அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்கும் இப்போ கனெக்ஷன் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹோலியோட வார்த்தையை பாபா விதவிதமான ஆங்கிளில் யூஸ் பண்ணுறாரு, விதவிதமான மீனிங் சொல்லுவார். அப்போ ஹோலினா என்னது? HOLY, ஹோலி அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் தூய்மையாக இருக்காங்களோ, பாபா சுப்ரீம் சோல், அவர் எல்லாத்தோட தூய்மையானவர், பியோரானவர். அப்போ அந்த ஹோலியஸ்ட் தந்தை நம்ம ஹோலி குழந்தைங்களை சந்திக்கிறாரு. அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? நமக்கு நீங்கள் எல்லோரும் தூய்மையான அன்னப்பறவை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் எல்லோரும் யார்? தூய்மையான அன்னப்பறவை அப்படின்னு பாபா நம்மளை பார்க்குறாரு. அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் ஹோலி கொண்டாடுறீங்க. உண்மையான ஹோலி நீங்கள் தான் கொண்டாடுறீங்க. அதாவது நீங்கள் தூய்மை ஆகுறீங்க. நீங்கள் தூய்மையாகி இந்த தூய்மை நிறங்களை மற்றவங்கள்ட்ட பரப்புறீங்க. அதாவது மற்றவங்களையும் தூய்மையாக்குறீங்க. இந்த ஞாபகார்த்தம் தான் பக்தியில் காமிச்சிருக்காங்க. இங்கே சோல் ஆத்மா தூய்மையாகுது, நீங்கள் மற்றவங்களையும் தூய்மையாக்குறீங்க. அது பக்தியில் எப்படி காமிச்சிருக்காங்க? அங்கே அந்த கலர் போடுற மாதிரி இன்னொரு கதை கூட இது இருக்குது பக்தியில். அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை பற்றி. இங்கே உட்காந்துருக்கவங்க யாருக்காவது ஹோலியோட கதை என்னன்னு தெரியுமா? ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்க பேர் பிரகலாதுன்னு. இந்த பிரகலாத் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஏன்னா அவங்களுக்கு விஷ்ணு மேலே நிறையா பக்தி இருந்தது. ஸோ அவங்க அப்பா, அவங்க பேர் ஹிரண்யகஷ்ப். அவர் அசுரர்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தை தூய்மையானவங்க. அவர் ரொம்ப தீவிர பக்தி விஷ்ணுவோட. அவங்க அப்பாவுக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரி தேவதைகளை கும்பிடுறது. அவங்க அப்பா இதுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய யுக்தி பண்ணாங்க அந்த குழந்தைய தடுக்கிறதுக்காக. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, அவங்க சிஸ்டர் பேர் ஹோலிகானா. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அவங்க சிஸ்டரோட ஹெல்ப் எடுத்து அந்த குழந்தைய எரிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஹோலிகாங்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அந்த பிரகலாதை கொண்டு போய் ஒரு நெருப்பில் உட்கார வச்சிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நெருப்பு க்ரியேட் பண்ணி 2 பேரும் அதில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஹோலிகாவுக்கு என்ன ஒரு வரதானம் இருக்குன்னா, அவங்க நெருப்பால் அழிய முடியாது. ஸோ அது அவங்களோட வரதானமாக இருந்தது. ஸோ அவங்க ஒரு க்ளோத், நெருப்பில் எரியாத மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பிரகலாதை அந்த நெருப்புக்குள்ளார கொண்டு போனாங்களே. ஆனால் விஷ்ணு அவங்கள காப்பாற்றிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவங்க குழந்தைய எரிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு, அந்த ஹோலிகாவே எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் பிரகலாத் தப்பிச்சுக்கிட்டான். ஸோ இது என்ன காமிக்குது? இதுதான் என்ன காமிக்குதுன்னா, அதாவது அந்த தீய விஷயங்கள் அழிஞ்சிருச்சு, தூய்மையானது உயிரோடு இருந்தது. அதை தான் நம்மளும் இப்போ பண்ணுறோம். அதை நம்ம இப்போ பண்ணுறோம். ஆனால் பக்தியில் அதை அப்படி காமிச்சிட்டாங்க. ஸோ அதை தான் அந்த ஹோலிகாவை எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஹோலியில் ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த எரிக்கிறதுக்கான, அதாவது எது பேட் மட்டும் பழைய விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து அதை எரிச்சிருவாங்க. அது எல்லாத்தையும் எரிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க கலர்லாம் பூசி ஹோலி கொண்டாடுவாங்க. ஸோ இதை எதை காமிக்குது? அதாவது நமக்குள்ளார உள்ள அந்த இம்ப்யூரிட்டியை எரிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அந்த தூய்மையை அனுபவம் பண்ண முடியும். ஸோ அப்போ இம்ப்யூரிட்டி எரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். இம்ப்யூரிட்டியை எரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? எஸ், அதாவது நம்மக்குள்ளார உள்ள இந்த நெகட்டிவ் தாட்ஸை எரிக்கணும், அதுலேருந்து விடுபடுறது. வேஸ்ட் தாட்ஸை எரிக்கணும், பழைய சன்ஸ்காரங்களை எரிக்கணும், நெகட்டிவ் சன்ஸ்காரங்களை எரிக்கணும், நமக்குள்ளார உள்ள தீய விஷயங்களை எரிக்கணும்.
அடுத்து என்னத்தை எரிக்கணும், நமக்குள்ளார உள்ள அந்த தேகபானை வந்து எரிக்கணும். இதெல்லாம் தான் வந்து இம்ப்யூரிட்டி. இதெல்லாம் தான் வந்து இம்ப்யூரிட்டி. ஆத்மாக்குள்ளார இருக்கிற இம்ப்யூரிட்டி இதெல்லாம் தான் வந்து நீங்கள் எரிச்சாகணும். நம்ம தூய்மையாக இருக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் எரிச்சாகணும். ஒரு வாட்டி நம்ம இந்த இம்ப்யூரிட்டிலாம் எரிச்சிட்டோன்னா என்ன ஆகும், நமக்குள்ளார அந்த பியூரிட்டி எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து என்ன ஆகும், அந்த பண்டிகையில் அடுத்து வந்து ஒருத்தவங்க மற்றவங்க மேலே அந்த கலர் பூசுவாங்க. சில பேர் வந்து பவுடர் போடுவாங்க, சில பேர் வந்து அந்த தண்ணியில் கலர் கலந்து வீசுவாங்க. ஸோ விதவிதமான கலர் அவங்க போடுவாங்க. ஸோ இது என்னத்தை காமிக்குது, இது வந்து ஒரு சிம்பாலிக் ஃபார்ம். அதாவது நம்ம பாபாவோட கலர்லே இருக்கும், பாபாவோட சங்கத்திலே இருக்கும், அவரோட சங்க ரங்கிலே இருக்கும், அவர் கூடவே இருக்கும். அதை வந்து பக்தியில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம யார், ஸோ அங்கே வந்து பாங்குன்னு அந்த போதைப் பொருள் குடிப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே பாபாவோட தொடர்பில் இருக்கும்போது அந்த நஷா வருது. நம்ம வந்து அவங்களோட கலரால் நிரம்பப்படுறோம். இந்த மொழியிலையும் பாபா விதவிதமான கலர் பற்றி பாபா பேசுகிறாரு. அங்கே உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊக்க உற்சாகத்தோட அந்த கலர் பூசுவாங்க. ஒருத்தவங்க மற்றவங்க கலர் பூசுவாங்க, சந்தோஷமாக ஆடுவாங்க. ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கலர் பூசிக்கிட்டு சந்தோஷமாக ஆடி பாடி அந்த நாளை கொண்டாடுவாங்க. சில பேர் வந்து அங்கேருந்து ஓடுவாங்க அந்த கலர்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக. அவங்க கண்ணில் கலர் போயிடும் அப்படின்னு பயந்துட்டு ஓடுவாங்க. ஸோ அங்கே அவங்க வந்து அவங்க தப்பிப்பாங்க, ஏன்னா அதில் கெமிக்கல் இருக்கும் அப்படின்னு. ஒரு சைடு ஊக்க உற்சாகம் இருக்குது, இன்னொரு சைடில் வந்து அவங்க வந்து தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம விளையாடுற கலர் என்னது, இது வந்து அழிவில்லாத கலர். இந்த கலரை பார்த்தம்போது மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் கலர் பூசுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த கலர் வந்து இது வந்து பரமாத்மாவோட கலர், இது வந்து விதவிதமான பிராப்திகளின் கலர், இது வந்து சக்திகளின் கலர், இது வந்து ஆத்மாவுக்கு ஒரு சுகம் கொடுக்குது. ஸோ அதனால் அவங்க இன்னும் எதிர்பார்ப்பாங்க நம்மள்ட்ட, இன்னும் எனக்கு கொடுங்க, இன்னும் எனக்கு குணங்கள் கொடுங்க, இன்னும் எனக்கு பிராப்தி கொடுங்க அப்படின்னு வந்து உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் சொல்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. வெளி உலகத்தில் வந்து அவங்க கலர் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணுவாங்க, அந்த கலர் மற்றவங்க மேலே போடும்போது. ஸோ இந்த ஸ்ப்ரே கன், இங்கே பாபா சில ஸ்ப்ரே கன் என்னன்னா, ஞானங்கிற அந்த கலர், பிராப்திகள், குஷி, அடுத்து வந்து சக்திகள், குணங்கள், இந்த நிறங்களை வந்து நீங்கள் வந்து மற்றவங்க மேலே வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அங்கே உலகத்தில் வந்து அந்த கலர் வந்து அழியக்கூடியது, அது ஒரு நாள் இருக்கும். அந்த கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஹைஜீனிக்கு, அது வந்து உடம்புல இரிட்டேஷன் கொடுக்கும். ஆனால் இந்த கலர் வந்து ஆத்மாக்கள் வந்து இன்னும் விரும்புவாங்க. இது வந்து பர்மனண்ட்டான எட்டர்னல் கலர், இது வந்து அழிவில்லாத கலர், பாபா கொடுக்குற கலர் வந்து. அடுத்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அந்த பண்டிகை வந்து 1-2 நாள் கொண்டாடுறாங்க. அவங்க வந்து அதை 1-2 நாள் கொண்டாடுறாங்க. அவங்க ஊக்க உற்சாகத்துக்காக, குஷிக்காக 1-2 நாள் கொண்டாடுறாங்க. ஆனால் நமக்கு வந்து முழு சங்கமயுகமும் ஹாலிடே, இது வந்து ஹோலிடேவும் கூட, புனிதமான நாளும் கூட. இந்த சங்கமயுகம்னா நம்ம சதா பாபாவோட சங்கத்தில் இருக்கணும். இதை வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் டைம். இங்கே வந்து நம்ம ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இங்கே எல்லாமே வந்து இந்த கலர் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், காசுலாம் கூட கிடையாது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த சங்கமயுகத்தில் உள்ள ஒவ்வொரு நாளும் புனிதமான நாள், அது ஹோலிடே. இது வந்து நமக்கு பண்டிகை மாதிரி, இது வந்து ஒரு எட்டர்னல் செலிப்ரேஷன். பாபா கூட இருக்கிறதுக்காக ஒரு செலிப்ரேஷன். நம்ம பாபாவோட கலரில் வரும்போது என்ன ஆகுது, மற்றவங்க வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, ஸோ அங்கே வந்து ஸ்னேகமேளன் பண்ணுவாங்க. அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இருந்தால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னிலேருந்து நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து அந்த ஹோலிடே அன்னைக்கு அவங்க கலர் பூசுவாங்க, சொல்லுவாங்க எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு. ஒருத்தவங்க மற்றவங்க மேலே கலர் பூசுவாங்க. அவங்க வந்து
சொசைட்டியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோலி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஹோலி அன்னைக்கு மட்டும்தான் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த ஜாதி மதத்துக்கான டிஃப்ரென்ஸ் கிடையாது. யார் கொண்டாடலாம் யார் கொண்டாடக்கூடாது அப்படின்னு அதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. எல்லாருமே ஹோலி கொண்டாடலாம், ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு ஹோலி பூசிக்கலாம். இந்து தர்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பண்டிகை வந்து சில நியமங்கள் இருக்கும். இவங்க தான் ப்ளே பண்ணணும், இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கும். ஆனால் ஹோலியில் அந்த மாதிரி கிடையாது. ஹோலியில் வந்து எல்லாருமே கொண்டாடலாம். அவங்க எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கலாம், எந்த குரூப்பாக வேணாலும் இருக்கலாம், எல்லாருமே வந்து ஹோலி விளையாடலாம். அதுதான் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஹோலியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அது வந்து நம்மளோட அனாதி சொரூபத்தின் காமிக்குது. நம்ம எல்லா ஆத்மாக்களும் சகோதர ஆத்மாக்கள் அப்படின்னு. அப்போ அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த சங்கமிகத்தில் அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கணும். மற்றவங்கள பார்க்கும்போதும் அவங்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், அந்த தூய்மையான ஃபீலிங்கோடு நம்ம வந்து ஒருத்தவங்க மற்றவங்க கூட இன்டராக்ட் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து அங்கே அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும், எந்த தர்மம், எந்த ஜாதி, எந்த மதம் வேணாலும் இந்த ஹோலி கொண்டாடலாம் அப்படின்னு. அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு, இந்த துவாபர யுகத்தில் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த விதவிதமான கதையெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஹோலிகா பிரஹலாத் அப்படிலாம். ஏன் இதெல்லாம் பண்ணாங்க? ஏன்னா துவாபர யுகத்தில் அவங்க மனம் வந்து ரஜோகுனியாக இருந்தது, மிடில் ஸ்டேஜில் இருந்தது, ரொம்பவே கீழே இறங்கி போயிடல. அவங்க வந்து ரஜோ பிரதான் ஸ்திதியில் இருந்தாங்க. அவங்க புத்தி வந்து ஓரளவுனாச்சும் நல்லா இருந்தது. அவங்கள்ட்ட நிறையா டைம் இருந்தது, கொஞ்சமான பாப்புலேஷன் தான் இருந்தது, அவங்கள்ட்ட நிறையா டைம் இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி என்டர்டெய்னிங்கான விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. மக்களுக்கு வந்து நல்ல மெசேஜ் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பண்டிகையெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து ஆத்மாவோட விஷயத்தை தெரிஞ்சிக்கல, அதனால் ஸ்தூலத்தில் இந்த மாதிரி கலரு, இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ஞாபகார்த்தம் தான். இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்களோட ஞாபகார்த்தமாக தான் அங்கே இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஹோலி மூடு. அதாவது உங்கள் மூடு வந்து எப்பயுமே வந்து தூய்மையாக இருக்கணும். பாபா கூட நம்ம வந்து இந்த ஹோலி கொண்டாடுறோம். அப்போ பாபா என்ன விரும்புகிறாரு, நீங்கள் எல்லாருமே எப்பயுமே ஹோலி மூடில் இருக்கணும். ஹோலி மூடுனா எதை சொல்லலாம்? ஹோலி மூடுனா என்ன அர்த்தம்? எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்பயுமே லைட்டாக இருக்கணும், எப்பயுமே சக்தி ஸ்வரூபமாக இருக்கணும். இங்கே பாபா வந்து 3 விஷயம் சொல்கிறார். ஹோலினா தூய்மையான விஷயம், எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், லைட்டாக இருக்கணும், தூய்மையான மூடாக இருக்கணும். உங்கள் மூடு வந்து குட் விஷஸால் நிரம்பி இருக்கணும். அதில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் குழந்தைங்க கூட தெரியும், ஃப்ளக்சுவேட் பண்ணுறீங்க. சில நேரத்தில் லைட் மூடு இருக்குது, சில மூட்டில் ஃப்ளக்சுவேட் ஆகுது. சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கீங்களா, சில நேரத்தில் துக்கமாக இருக்கீங்க, சில நேரத்தில் நெகட்டிவிட்டி இருக்குது, சில நேரத்தில் இரிட்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே பாபா என்ன சொல்கிறான்னா, இந்த ஃப்ளக்சுவேஷன் எல்லாத்தையும் முடிங்க. நீங்கள் வந்து தூய்மை ஆயிட்டீங்க, அதனால் எப்பயுமே உங்கள் மூடு வந்து ஹோலியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். ஸோ அதனால் எப்பயுமே சந்தோஷமாக லைட்டாக இருக்கணும். HLH, ஹோலி, லைட், ஹாப்பி. இந்த மாதிரி உங்கள் மூடு இருக்கணும் எப்பயுமே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த ஃபரிஷ்தா ஸ்திதியை அடைகிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாபா என்ன சோமான் கொடுத்தாரு, நீங்கள் தூய்மையான அன்னப்பறவை, நீங்கள் எப்பயுமே ஹோலி மூடில் இருக்கணும். இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம சிறகுகளாக யூஸ் பண்ணலாம். ஃபரிஷ்தா ஸ்திதி அடைகிறதுக்காக இந்த 2 டூலை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாம். இன்றைக்கி முரளியில் பாபா என்ன சொன்னாரோ அதை வந்து நம்ம தியானத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி. உங்களுக்குள்ளார போயிடுங்க, உங்களுக்குள்ளார போய் பாருங்கள், மனக்கண்ணால் பாருங்கள். நான் வந்து இந்த ஹோலி வந்து பகவானோட கொண்டாடுறேன், தூய்மையான அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறேன். அந்த தூய்மையான தந்தையுடன் இந்த தூய்மையான பண்டிகை கொண்டாடுறேன். அதை பாருங்கள். எனக்குள்ளார உள்ள எல்லா அசுத்தங்களையும் நான் பாபா நினைவில் எரிக்கிறேன். பாபாவுடைய அந்த தூய்மையான கிரணங்களினால்
எனக்குள்ளார உள்ள எல்லா நெகட்டிவிட்டியும் எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுச்சு. அதை வந்து ஃபீல் பண்ணுங்கள். அந்த சுப்ரீம் பவர் ஹவுஸ்டேருந்து அந்த தூய்மையான கிரணங்கள் வருது. அந்த தூய்மை கடல்கிட்டேருந்து என் மேலே அந்த தூய்மையான கிரணங்கள் மலை போல பொழியுது. எனக்குள்ளார உள்ள எல்லா மூல முடுக்கியும் தூய்மையாக்குது. நான் என்னை வந்து ஒரு தூய்மையான அன்னப்பறவையா, தூய்மையான ஆத்மாவா இந்த பாபாவுடைய கிரணங்கள் மாற்றையாச்சு. நான் என்னுடைய தூய்மையான சொரூபத்தை பார்க்குறேன். நான் எப்பயுமே பாபாவுடைய தொடர்பிலே தான் இருக்கேன். நான் பாபாவோட அந்த கலரில் தான் நான் மூழ்கி இருக்கேன். பாபாவுடைய எல்லா சக்திகளுங்கிற அந்த கலரால் நான் நிரம்பி இருக்கேன். ஸோ நான் சதா சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கேன். அந்த கலரால் நான் நிரம்பி இருக்கேன். சந்தோஷங்கிற அந்த கலரால் நான் ஆத்மா நிரம்பி இருக்கேன். நான் வந்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கேன். உங்கள் ஆனந்த ஸ்வரூபத்தை நன்றாக பாருங்கள். என்னுடைய மூடு எப்பயுமே ஹோலியாக இருக்குது, தூய்மையாக இருக்குது. என்னுடைய மனம் எப்பயுமே ஸ்திரமாக இருக்குது. என்னுடைய மனம் சாந்தமாக இருக்குது. என்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மனம் ரொம்ப லைட்டாக இருக்குது. இப்போ நான் இந்த பரமாத்மா கலரை முழு உலகத்துக்கும் பரப்புகிறேன். இந்த தூய்மையான கிரணங்கள் என்கிட்டேருந்து முழு உலகத்துக்கும் போதும். இந்த கிரணங்கள் என் கூட இருக்கக்கூடிய எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் இந்த தூய்மையான கிரணங்கள் போய் சேரட்டும். நான் என்னுடைய தூய்மையான ஸ்வரூபத்தில் இருக்கேன். நான் மற்ற ஆத்மாக்களையும் அவங்களோட உண்மையான அந்த தூய்மையான ஸ்வரூபத்தில் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். அந்த ஃபீலிங்கோடு நான் இதை பார்க்குறேன். இந்த புனித நாளை, இந்த ஹோலி பண்டிகையை நான் வந்து பாபாவோட கொண்டாடுறேன். நான் என்னையும் தூய்மையாக்குறேன், மற்றவங்களையும் தூய்மையாக்குறேன். அந்த தூய்மை ஸ்வரூபத்தில் இருந்து இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஸோ கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கொஞ்ச நேரம் கூட நம்ம பாபா நினைவில் இருக்கும்போது நம்ம பாபாவோட குணங்களை அனுபவம் பண்ணுறோம். அவருடைய நேச்சரை நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்மளுடைய நேச்சரை ஃபீல் பண்ணுறோம். ஸோ அப்போ பாருங்கள், முழு நாள்லேயும் இதை செக் பண்ணுங்கள். எவ்வளோ நான் வந்து மற்றவங்களுக்கு இந்த கிரணங்களை பரப்புகிறேன். யோகாவில் உட்காரும்போது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கர்மம் செய்யும்போது கூட நான் இந்த கிரணங்களை இது எல்லாத்தையும் பரப்புகிறேன்னா, இந்த தூய்மையான ஃபீலிங்கை பரப்புகிறேன்னா அப்படின்னு நீங்கள் பாருங்கள்.